திமுக வேட்பாளர் ஆர்.டி. சேகர் மீது மக்கள் அதிருப்தியில் இருப்பதாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வெற்றி தமிழன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வெற்றி தமிழனுடன் எமது செய்தியாளர் நந்தினி நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வெற்றி தமிழன் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம் சார். பெரம்பூர் தொகுதியில் போட்டிடுறீங்க. பெரம்பூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சிக்கான வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? அதிகப்படியாக இருக்குது. ஏற்கனவே நாங்கள் 2016 முதல்ல களம் கண்டு 1% 1.1% ஓட்டு வாங்கினோம். 3236 ஓட்டு பெரம்பூர் தொகுதியில் வாங்கினோம். இப்போ 25,000 ஓட்டு போன தேர்தல் வரைக்கும் எங்களுக்கு இருக்குது. அதை நம்ம மேலும் உயர்த்துறதுக்கு போகிறோம். பெரம்பூர் தொகுதியில் கடந்த 2 தேர்தல்களாக திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்காங்க. பெரம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனையை எதை பார்க்குறீங்க? குறிப்பாக நிறைய இடத்துல கொண்டு போய் நீங்கள் வாக்கு சேகரிக்கக்கூடிய நிலையில் மக்கள் என்ன தெரிவிக்கிறாங்க? அதுதான் முதல்ல பிரச்சனைன்றது இப்போ எம்எல்ஏனா எளிதாக அணுகிறத நாங்கள் அது எல்லார்ட்டையும் சொல்கிறோம். ஏன்னா அதுதான் இப்போ திமுக காரங்க பார்க்க மாட்டாங்க, எம்எல்ஏனா பார்க்க முடியாது. இப்போ சினிமாக்காரர் வந்தாலும் அவர் 2 தொகுதி ரிசைன் பண்ணாருன்னா இடைத்தேர்தல் நடக்கும், மக்களுக்கு பொருளாதார நெருக்கடி வரும், நேரம் விரையும், அடிக்கிற வெயில், இதெல்லாம் எதுவுமே புரியாமல் வராங்கன்றதை எடுத்து சொல்கிறோம். இது போக அடிப்படை பிரச்சனைகள் தான். இப்போ மற்ற தொகுதிகளில் சென்னையில் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உரிமை பிரச்சனை இருக்கும், பெண்களுக்கான உரிமை இல்லை, இது எங்களுக்கு இல்லை. நீங்கள் அடிப்படை குடிநீர் பிரச்சனை அந்தந்த வட்டங்களில் பட்டா இல்லாதது, இது எல்லாம் தமிழ்நாடு முழுக்க இருந்தாலும் இங்கே பெரம்பூரில் இது வட சென்னையில் அடிப்படை பிரச்சனைகள் தான் அதிகம். இதை மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறோம். இப்போ பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு பார்த்தீங்கன்னா முதல்ல காது கொடுத்து நம்ம கேட்டாலே மக்களுக்கு கொஞ்சம் மனசு ஆறிடும். அதுக்கப்புறம் தீர்வு நோக்கி நம்ம நகரலாம். இங்கே கேட்கறதுக்கே ஆள் இல்லை. எம்எல்ஏவாக இருந்தாலும் கேட்டாலும் தீர்வு கொடுக்க ஆள் இல்லை. அப்போ அந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி நாங்கள் கொடுக்குறோம். கான்டாக்ட் நம்பர், தொடர்பு எண்ணு கொடுக்குறோம். மக்களை எளிதாக அணுகலாம்னு சொல்கிறோம். இதை எடுத்து சொல்கிறப்ப மக்களுக்கு புரியுது. அதனால் சொல்லிட்டு தான் வரும். வீடு வீடாக போய் பெண்களை பார்த்து, தாத்தா பாட்டி எல்லாரையும் பார்த்து, யார் யார் வீட்டுக்கு வெளியே இருக்கிறாங்களோ எல்லாரையும் பார்த்து பேசிட்டு தான் வரும். நிச்சயமாக இந்த தேர்தலில் திமுக தரப்புல பல்வேறு வாக்குறுதிகளை கேட்டு பிரச்சாரம் மேற்கொள்றாங்க. அதிமுக தரப்புலையும் ஒரு சில வாக்குறுதிகள். நாம் தமிழர் கட்சி என்ன மக்கள் கிட்ட பிரச்சாரம் மேற்கொள்றீங்க? நாங்கள் சொல்றது அடுத்த தலைமுறைக்கான நல்லா இருக்கணும் அப்படின்னா ஓட்டு போடுங்கன்றது சொல்கிறோம். இவங்க நம்மளை காசு, துட்டு 1000, 2000, 2500 ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சாப்பாட்டுக்கு 1000 ரூபா பத்துமா அப்படின்றத பெண்கள்கிட்ட நாங்கள் போகிற இடங்கள்லாம் சொல்கிறோம். அதை எப்படி உரிமை தொகைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறோம். நாங்கள் தூய குடிநீர், மருத்துவம், கல்வி இதுதான் இலவசன்றதை சொல்கிறோம். இதுக்கு தான் நம்ம வாழ்வாதாரத்தை இந்த விடுதலை பெற்ற நாட்டில் இது 3 தான் இலவசமாக கொடுக்கணும். அப்போ அதுக்கு தான் 15 வயசு பொண்ணு நீ டயாலிசிஸ் பண்ணுறது, இல்லை இன்சுலின் போடுறது, 20 வயசில் ஹார்ட் அட்டாக் வருது, 30 வயசில் கேன்சர் வருது, 40 வயசில் எல்லா பெண்களுக்கும் கர்ப்பப்பை எடுக்கிறது. இன்றைக்கி உடம்பும் உயிரும் தான் அரசியல். வெறும் 1000, 2000 மோடி வெளிநாடு போகிறது, இல்லை இவனோட கூட்டணி வைக்கிறது அரசியல் இல்லைன்றது எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற இடங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரோம். இது அடுத்த தலைமுறை சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்களிடம் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாகவும், பெரம்பூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அமோகமாக இருப்பதாகவும் வேட்பாளர் தம்மிடம் தெரிவித்திருக்கிறார். மாலைமுரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகதீஷுடன் செய்தியாளர் நந்தினி.